இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக 95 வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி வருகிறார். இந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தகவல்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ஸ்டாலின்? அனந்தி, சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றுகிறார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. முதலாவதாக முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களுடைய பயன்பாட்டிற்காக 8,46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 95 வாகனங்களின் சேவைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தமிழ்நாட்டின் 21 மாவட்டங்களில் 64,44 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 400 வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் 6 மாவட்டங்களில் 35,24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 9 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையை தொடர்ந்து தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் அதன் மூலமாக பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்ற தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற 84 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு அரசுடைய பணி நியமன ஆணையம் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். அதைத் தொடர்ந்து வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்ட அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்களில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 499.85 ஏக்கர் நிலங்கள் நில இருப்பிலிருந்து விலக்களித்து தங்களது நீண்டகால பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அளித்தமைக்காக தமிழ்நாடு முதலமைச்சரை அவருடைய பயனாளிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனந்தி, பல்வேறு நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதுல குறிப்பா 84 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் காட்சிகளையும், மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக 95 வாகனங்களின் சேவைகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளையும் திரையில் பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.